அந்த பக்கமாக வாயை பார்த்துக்கிட்டே நிற்கக்கூடாது, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இந்த பத்திரப்பதிவெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, ஆகஸ்ட் 17 ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். நீங்கள் வர தேவையில்லை, நீங்கள் வீட்டிலே இருந்துக்கலாம், அங்கேருந்து எங்கே இருந்துனாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிய? இது நல்லதுக்கா இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலா அப்படின்னு கேட்டோம். கொஞ்சம் டவுட்டாகவே பதில் வருது. இது பெரிய ஒரு மாற்றமாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். இதனால இது பொதுமக்களுக்கு நேரம், அலைச்சல் இதெல்லாம் மிச்சம் ஆகுது. போக்குவரத்து செலவு குறையும். வீட்டில் இருந்தபடியே செய்யறதுனால மக்களுக்கு கைவிட்டு கொடுக்கணும், அடுத்தவங்களை கைவிட்டு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வராது. மக்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் குறையும். இருந்தாலும் இதில் வந்து கொஞ்சம் சில தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதெல்லாம் களைஞ்சி வந்து சிறப்பான முறையில் இதை தமிழக அரசு செயல்படுத்தணும். நேரடியாக போய் நம்ம ஒரு டாக்குமெண்ட், ஒரு ஆவணம் தாக்கல் பண்ணுறோம்னா அதில் வந்து ஒரு லஞ்சமோ ஊழலோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆன்லைன் முறைங்கிறது நம்ம பிரசனில் பண்ண போகிறோம். அதனால் இந்த ஊழலில் ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு முன்னுதாரணமாக இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். இடைத்தரகர் இல்லாமல் எந்த கவர்மெண்ட் ஸ்கீமையுமே ஆன்லைனில் கொண்டு வந்தால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்ட்கேஜ், அடமான கடன் பத்திரம், டிஸ்சார்ஜ் ரிசிப்ட் போடலாம், அடுத்தது தான செட்டில்மெண்ட்டு போடலாம், அடுத்தது சிங்கிள் டு சிங்கிள் கிரைய பத்திரம். இது வந்து கொஞ்சம் எளிதாக கொண்டு வந்தால் வர்ற ஜெனரேஷன் வந்து ஈஸியாக அவங்க ஆன்லைனில் பதிவேற்றம் பண்ணுற காகிதம் இல்லாத முறையில் வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெகட்டிவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்காது. இருந்தாலும் சர்வர் ஒர்க் ஆகாது. சர்வர் ஒர்க் ஆனாலும் அதுலேருந்து ஹேக் பண்ணுறதுக்கு ஏற்பட்ட வசதிகள் இருக்குது. பத்திரப்பதிவு வந்து நேரடியாக போய் பண்ணுறப்பே பல போலி டாக்குமெண்ட்டுகள், போலி பத்திரங்கள் மற்ற யாரோட இடத்தையாவது வாங்கி டெவலப் இது பத்திரப்பதிவு பண்ணிடுறாங்க. ஆனால் ஆன்லைன்லேருந்து பண்ணலாம் அப்படின்னா இருக்கிற மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர்லாம் இதை யார் வேணாலும் வச்சு நம்ம ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அது ஒரு உறுதிப்படுத்த முடியாத தன்மையாயிடும். யார் எழுதி கொடுக்குறாங்க, யார் எழுதி வாங்கிக்கிறாங்க கொண்டு யாருக்குமே தெரியாது இந்த ஆன்லைன் ப்ராசஸ்ங்கிறது. இந்த ஆன்லைனுங்கிறது வந்து ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு நடைமுறையில் இருக்குது. ஆனால் அது மக்களுக்கு அந்த ஆன்லைனால் மக்களுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. அது ஒவ்வொரு தனிநபரும் அதை செய்யும்போது அது நடைமுறை கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ஆர்ஜி ஒர்க்கில் செய்யும்போது கூட இன்னைக்கு அந்த கண்விழி பதியாமல் இன்னைக்கு பல பேருக்கு வேலை இல்லை அப்படின்னு அனுப்பக்கூடிய நிலைமை என்பது இருக்குது. அப்போ இந்த நடைமுறைக்கு வந்தால் இந்த பத்திரப்பதிவு ஒரு பெரிய சிக்கலையும் ஏழை எளிய மக்களுக்கு வந்து பாதிப்பையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். அப்பார்ட்மெண்ட்டு புதுசாக பண்ணுற ரியல் எஸ்டேட்டுக்காரங்க இவங்களுக்கு மட்டும்தான் அந்த புதிய பதிவு சட்டம் வந்து சாதகமாக அமையும்.